தப்பிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். முதலாம் கூடாரத்தை நம்பாதே. புசிப்பு குடிப்பு அது உலக பிரகாரமான காரியம், அதுவும் இக்கட்டை நீக்காது. இம்மைக்குரிய காரியங்கள் உன் மத ரீதியான, உன் பாரம்பரிய ரீதியான, பக்தி ரீதியான எத்தனைய கிரியைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாதே. அது கண்ணி. இந்த கண்ணியிலிருந்து விடுதலை அடைகிறதற்கு தான் கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். கண்டுபிடிக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்டு கண்டுபிடிக்கணும். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார். மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது. இதுதான் முதலாம் கூடாரத்தின் அலங்காரம். கூடார ஆராதனை, கூடார ஆராதனை என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு கூடார ஆராதனையில் இருக்கக்கூடியது என்ன? மாம்சத்தில் உள்ள மனுஷ சுபாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள். இவர்களை இந்த பரிசுத்தத்தின் நீதியோ நீதியின் கிரியைகளோ இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடியவைகள் அல்ல. தங்களுடைய மனுஷத்துவத்தை மறைத்து கொண்டு தான் இருப்பாங்க. வேஷம், மாம்சத்தில் நல்ல வேஷம் போடுறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் வேஷம் போட்டிருப்பாங்க. உங்களையும் தப்பிக்க விடாதபடிக்கு இந்த வட்டத்திற்குள் வைத்து கொள்ளும்படியா நீங்களும் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழுங்கள் என்று சத்தியத்தை எதிர்க்கிறவர்களாகவே இருப்பார்கள். அதைத்தான் சொல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே, உன் பக்தி மார்க்கத்திற்குரிய நல்வேஷம் போடாதே. உலகத்தில் உள்ளவங்க போட்டிருப்பாங்க. நீ என்ன செய்யணும்? மறுரூபம் அடையணும். நீ உலகத்தானே போல ஒரு பரிசுத்தத்தை புறம்பே காட்டிக்கொண்டு ஒரு இக்கட்டு உள்ள பாவத்தை மறைத்து வைக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்காதே. ஒரு பரிசுத்த மார்க்க இந்த முதலாம் கூடார பரிசுத்தத்திற்குள் சிக்கி கொள்ளாதே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அந்த மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்றார். இந்த கூடாரத்திற்குள் பரிசுத்தமாக வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் மரித்தார். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நமக்கு ஒரு பக்தி மார்க்கம் உண்டே. நம்முடைய முற்பதாக்கள் மூலமாக, பாரம்பரியத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பக்தி மார்க்கம் உண்டே. அந்த பக்தி மார்க்கத்தால் செய்யக்கூடாததை கிறிஸ்து செய்தார். இந்த இடத்தை ஏன் கண்டுபிடிக்க முடியலை? இன்னும் ஏன் அந்த கூடாரத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு அந்த புறம்பே ஒரு நற்சாயலை காட்டிக்கொண்டு உள்ளே எல்லா விதமான அக்கிரமும் பாவத்தையும் மனுஷத்துவத்தையும் உள்ளே வைத்து கொண்டு ஏன் பாதாளத்துக்கு போகணும்? இங்கேயும் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு வாழ்க்கையிலும் இருந்து நித்திய பாதாளத்துக்குள்ளே ஏன் போய் சேரணும்? கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த மத ரீதியான முதலாம் கூடாரம் மோசையின் ஆசனத்தில் இருந்தால் மனுஷன் உபதேசிக்கிற காரியங்கள், மனுஷன் உபதேசிக்கிற காரியங்கள் இருந்தால் ஒருத்தனை குற்றப்படுத்துவான். நீ பாவம் செஞ்ச, நீ குற்றவாளி, நீ புறம்பே உன்னுடைய பாவம் வெளியே தெரியவில்லை, நீ நீதிமான். இதைத்தானே சொல்லும். இதான் முதலாம் கூடாரத்தின் நீதி. மோசையின் ஆசனம் இதுதானே. இருதயத்துக்குள்ள மோசையின் ஆசனம் போகுமா? அந்த உபதேசம் போகுமா? போயிருந்தா எதுக்கு ஒருத்தரை குற்றவாளி, நீ பாவி, நான் பரிசுத்தவான் என்று எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் அதைத்தானே அவருடைய நியாயசனத்துக்கு வரும்பொழுது தானே இவன் பரலோகத்துக்கு போகக்கூடியவன் இல்லை, எல்லாரும் பாதாளத்துக்கு போகக்கூடியவன் தான். நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் வருகிற நீதி யாரையுமே பரலோகம் அனுப்பாது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. புசிப்போம், குடிப்போம், எந்த விதமான ஒரு மாம்ச ரீதியான மத ரீதியான முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் நீதி எதுவும் என்னை அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க விடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய பரிசுத்த நீதியே தடைகள் என்று காண்பிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து வர்றாரு. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் யாரெல்லாம் பிரவேசிக்க முடியாது, அந்த பிரவேசிக்க முடியாதபடிக்கு எவைகளெல்லாம் தடைகள்? பரிசுத்தமே தடை, நம்முடைய பாரம்பரியமே தடை, நம்முடைய பாரம்பரிய மார்க்கமே தடை, நாம் செய்கிற பக்திக்குரிய காரியங்களே தடை. இவைகளெல்லாம் அந்த
திரைச்சிலைக்கு முன்பே, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் இருப்பார்கள், போதகர்கள் இருப்பார்கள், நடத்துகிறவர்கள் இருப்பார்கள். கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்து வரும்பொழுது எப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததோ அதே போல இன்றைக்கும் நாம் இந்த திரையை கிழித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு கிறிஸ்துவின் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் இணைந்து கொள்ளும் பொழுது அதற்கும் அதே போல தடைகள் இருக்கவே இருக்கும், நமக்குள்ளே இருக்கும். அன்னாவும் காய்பாவின் ஆவிகள் நமக்குள்ளே இருக்கும். பரிசேயன், சதுசேயன், வேதபாரனுடைய ஆவிகள் எல்லாம் நமக்குள்ளே இருந்து தடையை கொண்டு வரும். முதலாம் கூடாரம் போதும்பா. பாருங்க, ஒவ்வொரு காலத்தில் கொண்டாடுகிறது செய்கிற கிரியைகள் எல்லாம் பரிசுத்த கிரியைகளாக இருக்கும், நீதியின் கிரியைகளாக இருக்கும். வேதத்தில் இருக்கக்கூடிய வசனம் தான், பிரசங்கம் தான், எல்லாம் நடக்கும். திரை கிழிக்கப்பட்டிருக்கா பாரு. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கியா பாரு. இருக்கவே இருக்காது. ஒரு காலம் அதன் விளைவு என்ன? இது தனக்குத்தானே ஒரு கேட்டை உண்டாக்கி கொள்ளுகிறது. கண்ணியை வைத்து மரணத்திற்குள் போகிறதுக்கு தன்னைத்தானே வஞ்சிக்கின்ற பரிசுத்தங்கள், நீதியின் கிரியைகள். அவங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டவங்க தானே. இவா பாவி, இவா விபச்சாரம் பண்ணினவா என்று சொன்னவங்க எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டவங்க தானே. வஞ்சித்தது என்ன? ஒரு பரிசுத்த கிரியை தானே வஞ்சித்திருக்கு. புறம்பே உள்ள நல் வேஷம் தானே அவங்களை வஞ்சித்திருக்குது. அவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இவா பிரவேசிக்கிறா. வேசியும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். இப்படித்தான் வரும் கோபத்துக்கு தப்பிக்கிறதுக்கு வழிகாட்டுகிறதுக்கு ஒருத்தன் இருந்திருக்கிறான். மோசேயின் ஆசனம், அந்த பரிசுத்தம், முதலாம் கூடாரம் வேண்டாம். ஆண்டவர் எவ்வளவு கரையம் கொடுத்திருக்கிறார். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் நீதினால நம்முடைய இக்கட்டு நீங்கிடுமா? மனுஷத்துவம் நீங்கிடுமா? நம்ம சந்தோஷம், இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? பரலோகம் போக முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியுமா? தேவனுக்கு முன்பாக தேவன் நம்மை பார்த்து குற்றமற்றவன், நீதிமான் என்று சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. அத்தனையும் கண்ணி, அத்தனையும் வஞ்சகம், அத்தனை பரிசுத்தமும் வஞ்சகம், அத்தனை நீதியும் வஞ்சகம். எனக்கு அது எந்த உபயோகமும் கிடையாது. இந்த பரிசுத்தத்திற்குள் சிக்கக்கூடாது. பாவத்தில் சிக்கினா கூட பரவாயில்ல, கெட்ட குமாரன் மனம் திரும்புவான். ஆனால் இந்த பரிசுத்தத்தில் சிக்கி இருக்கிற முதல் குமாரன் மனம் திரும்பவே மாட்டான். அவன் புறம்பே தள்ளப்படுவதற்கு ஏதுவான அளவுக்கு முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தத்தையே பற்றி கொண்டு இருப்பானே தவிர கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியாதபடிக்கு அந்த திரைச்சீலை, ஒரு பரிசுத்த நீதி அவனை தடை பண்ணி கொண்டே இருக்கும். இதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற தோல்வியின் மூல காரணம். கிறிஸ்துவ எல்லாரும் நம்புவாங்க. கிறிஸ்து தான் ஆண்டவர், கர்த்தர், அவர் பெயரில் எல்லா பரிசுத்தங்களும் நடக்கும். நாம எச்சரிக்கையாக இருக்கணும். தப்பித்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவன், விரும்புகிறவன் அதை பற்றி கொள்வான். கசப்பான சம்பவங்கள், சூழ்நிலைகளை ஆதாயப்படுத்திக் கொள்வான். ஆனால் தாகம் இல்லாதவன் தித்திப்பான போஜனத்தை கொடுத்தா கூட அவன் அதை உதாசீனப்படுத்துவான். பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தம் கூட தித்திப்பாக இருக்கும். தப்பித்து கொள்ளணுமே, இக்கட்டில் இருக்கிறேனே, பயங்கரமான குழியில் நான் இருக்கிறேனே, உளையான சேற்றில் நான் இருக்கிறேனே என்று அவன் கண்ட பின்பு தானே ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு பயங்கரமான குழியில் இருந்து ஆண்டவர் தூக்கி விட்டுருக்கு. இதுதான் பயங்கரமான குழி. முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தத்தை விட ஒரு பயங்கரமான பாதாளம் குழி உண்டா? என்னை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒன்று எவ்வளவு அசுத்தமான காரியம். அது அசுத்தமாக தன்னை காட்டுமா? பிசாசு என்னைக்கே தன்னை அசுத்தமாக காட்டுவானா? தேவனுடைய பிள்ளை போல தான் காட்டுவான். ஒளியின் தூதனை போல தான் காட்டுவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாரு? தன் ஜீவன் மேலே எச்சரிக்கை இல்லை என்றால் அவன் எப்படி தப்பித்துக் கொள்வான்? மாம்சத்தினால் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, ஒரே பலி. பலி என்பது எத்தனை பேர் அந்த பலி ஆட்டின் மேலே கை வச்சாச்சுன்னா அத்தனை பேருக்கும் பதிலாக அந்த ஆடு பலியிடப்படுகிறது. அனைவரும் அடிக்கப்படுகிறார்கள், அனைவரும் ரத்தம் சிந்துகிறார்கள். இப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாத மனுஷ சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற நாம், நம்முடைய மரணம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் நடந்தது. அவரோடு கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம்.
அவரோடு கூட நாம் ஆவிக்குரிய ஜீவன்களாக ஒரே சரீரமாக, கிறிஸ்து தலை, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நாம் எல்லோரும் ஒரே தலையும் ஒரே சரீரமாக உயிர்த்தெழுந்து அவரோடு கூட உன்னதத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம். இப்போ மோசையின் ஆசனத்தை விட்டு கிளம்பி நாம் கிறிஸ்துவின் ஆசனத்துக்கு, சிங்காசனத்திற்கு வந்து விட்டோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டோம். இப்போ நாம் உலகத்தில் புசிக்கிறது, குடிக்கிறது, உலக மேன்மையான காரியங்களை நம்பி நாம் இல்லை. இப்படி விசுவாசித்து பௌதிகம் அறையப்பட்டது, ஆவிக்குரிய ஜீவன்களாக மாற்றப்பட்டோம், மறு ரூபமாக்கப்பட்டோம் என்று விசுவாசித்து கர்த்தருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே ஆவிக்குரிய ஜீவன்களாக. இதுதான் தேவன் பார்த்து என்ன சொல்வார்? நீதி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற உன்னத வாழ்க்கை. அது தேவனுக்கு முன்பான நீதி, சமாதானம், சந்தோஷம். அங்கே நிச்சயமாக உலகத்தை நம்பி இருக்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு ஆற்றை நம்பி இருப்பாங்க, 2 மாதம் தண்ணி வரும், அப்புறம் அதில் ஒன்றும் இருக்காது. அதே போல தான் உலக வாழ்க்கை. உலகத்தில் உள்ள தாளந்துகளை நம்பி இருப்பாங்க, இக்கட்டுக்கு அது உதவி செய்யாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்றால் நமக்குள் கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவ காலமாக ஓடுகிற ஒரு நீரூற்று, ஒரு ஜீவ நதி நமக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த ஜீவ நதி தான் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கக்கூடியது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள். அதை யாரும் கற்றுக் கொடுக்கவே முடியாது. இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்க முடியாது. மோசையின் ஆசனத்தில் இருக்கிற எந்த ஒரு உபதேசமும் பரலோகத்திலிருந்து வருகிற வெளிச்சத்துக்கு ஈடு இணை கிடையாது. தனி ஒவ்வொருவரும் நாம் கர்த்தரோடு, அந்த ஜீவ நதியோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அந்த நதி நமக்குள்ளே இருக்கிறது தான் அபிஷேகம். இப்போ அது கற்றுக் கொடுக்கும். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. கிறிஸ்து யார் என்பது மாம்ச இரத்தத்தால் நம்ம அறிய முடியாது. உலகத்தான் என்ன சொல்வான்? அவர் தீர்க்கதரிசின்னு சொல்வான், எரேமியா, யோவான் உயிர்த்தெழுந்தான். இல்லை இல்லை, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் இங்கே ஒரு சாதாரண அற்ப பௌதிக சரீரத்தில் அவர் இருந்தாலும் அவருக்குள் முழுவதும் இருக்கிறது தெய்வத்துவம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவருடைய இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய தெய்வத்துவத்தை காணக்கூடிய கண்கள் பேதுருவுக்கு தேவன் கொடுத்திருந்தார். இந்த கண்கள் நமக்கு கிடைக்கும் போது தான் உன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கு உன்னை நான் கட்ட முடியும். இந்த உலகத்துக்குள் அது முடியாது. உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிக்க வேண்டும். இது சாதாரண காரியம் இல்லை, விசுவாசம்தான்.